அட்டகத்தி அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகிட்டு, இப்போ குக்கு அப்படிங்கிற படம் மூலமா எல்லாருடைய மனசுலயும் கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்காரு நடிகர் தினேஷ். தினேஷ் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே நம்ம ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இருப்பான் ஸ்கிரீன்ல அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா இப்போதைக்கு இவர் கொஞ்சம் சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலையினால நிருபர்கள் மத்தியில இவருக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு சில நடிகர்களுடைய நம்பர்ஸ் மட்டும்தான் நிறைய பேரு, அதாவது மீடியால இருக்கிற சகஜமான நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனா வளர்ந்துட்டு வர்ற நிறைய ஹீரோஸ்கள் அவங்களுடைய நம்பர்ஸ தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஏற்கனவே இருந்தா கூட அந்த நம்பரை மாத்திட்டு அவங்களுக்கு தங்களுடைய நம்பர் கிடைக்காத மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த வரிசையில இப்போ தினேஷும் சேர்ந்திருக்காராம். அட்டகத்தி நடிச்சு முடிச்ச கையோட யார் எப்ப போன் பண்ணாலும் போன் எடுத்து பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காரு தினேஷ். ஆனா குக்கு கொஞ்சம் வெற்றி அடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யார் போன் பண்ணாலும், குறிப்பா நிருபர்கள் போன் பண்ணா எடுக்கவே மாட்றாராம். குக்குவோடைய பிரஸ் மீட்ல அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் இது எல்லாத்துலயுமே கலந்துகிட்ட அவரு நிருபர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிருபர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, போன் பண்ணா ஏன் சார் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டாரு தினேஷ். இல்லங்க, சினிமாக்கு நான் புதுசு, ஏதாச்சும் ஒளறிட்டு அதை நீங்க வேற மாதிரி எழுதிட்டீங்கன்னா அந்த பயத்துலதான் நான் எடுக்கல. ஆனா நீங்க எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னாக்கா நான் ரிப்ளை பண்ணிடுறேனே, இனிமே நீங்க போன் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி மழுப்பி ஆக மொத்தம் ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு இருக்கிறாரு தினேஷ்.